சபையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எப்படி? ஈயை பார்த்துருக்கோம், தேனியையும் பார்த்துருக்கோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஈ எந்த இடத்துல வேணாலும் போய் என்ன செய்யும்? உட்காரும். அது நல்ல இடத்துலையும் உட்காரும், மோசமான அருவருப்புலையும் என்ன செய்யும்? போய் உட்காரும். அது ஈயினுடைய தன்மை. தேனி எங்க தெரியுமா இருக்கும்? மலர்களை தேடி ஓடும். ஏன்னா அது என்னது? தேன் சேர்க்கிற வேலை இருக்கிறது. அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, அது தேனை தேடி என்ன செய்யும்? போய் தேன் சேர்க்கிற வேலை. அதனால ஒரு பக்தியான கிறிஸ்தவத்திற்கும் ஒரு உண்மையான இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆசை என்னங்கிறது ஆண்டவர் என்ன செய்யும் தெரியும். அவர் சொல்லிட்டார், உன் இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பை நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு தருவேன். தேவன் நிச்சயமாக என்ன செய்வார்? தருவார். நீங்கள் உண்மையாக மறுபடியும் பிறந்து திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது நீங்கள் வாஞ்சியாக நீங்கள் இருப்பதை தேவன் அறிவாரானால் உங்களை ஒரு கள்ள ஊழியர்களிடத்திலே கொண்டு தேவன் சேர்க்க மாட்டார். இப்போ நம்ம ஆவிக்குரிய நிலையை நம்ம பார்க்கணும். நான் ஈயா இருக்கிறேன்னா, தேனியாக இருக்கிறேன்னா?